ERP-ஓடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்னன்றது நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங் எண்டிங் டிஃபைன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிறேன். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சேல்ஸு, பர்ச்சேஸு, இன்வென்ட்ரி, அப்புறம் ப்ரொடக்ஷன், இந்த 4 மாடியூல் லீட் பண்ணுறாங்க அப்படி சொன்னால், ஸோ இது எல்லாத்துக்குமே பொருள் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். மேனுஃபேக்சரிங்கில் பில் ஆஃப் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு போடுவாங்க ஒரு பொருள். அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பேஸ் பண்ணி மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு போடுவாங்க. 100 ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை, எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் போடுவாங்க. அந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் பேஸ் பண்ணி மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இன்வென்ட்ரி டீமில் கேப்சர் பண்ணிவிட்டு, ஓகே நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் நம்ம புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்டை நம்ம இன்னொரு கம்பெனிகிட்ட கொடுத்து, அந்த கம்பெனிகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி எனக்கு இந்த அவைலபிலிட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு, ஸ்டாக் ஐட்டம்ஸ் வேணும் அப்படி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அவங்களோட சிஆர்எம்ல லீட்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. சிஆர்எம்ல லீட்ஸாக போட்டுப்பாங்க, என்கொயரியாக போட்டுப்பாங்க. அந்த என்கொயரி போடும்போது நம்மள அவங்க என்னென்னு சேவ் பண்ணுவாங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் அப்படி சொல்லி சேவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம கொஞ்சம் வேலிடாக இருந்தோன்னும் போது அவங்க ரெஜிஸ்டர்ட் கஸ்டமராக சேவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனை நம்ம பர்ச்சேஸ் ஆர்டருக்கு, பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பார்க்கும்போது மல்டிபிள் கொட்டேஷன் நம்ம கேட்போம். ஸோ அவங்களும் மல்டிபிள் இட்ரேஷன், ப்ரைசிங் சேஞ்ச் பண்ணி, ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்காக நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர், ஓகே ஆர்டர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளேயே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்காக ஓகே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நாங்கள் உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அவங்க எய்தர் ப்ரொஃபோர்மாவோ இல்லைனா இன்வாய்ஸோ ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சேல்ஸ் பர்ச்சேஸ் உண்டானது. இப்போ நான் இதில் ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இவங்க மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட் ப்ரொடக்ஷன் டீமில் கேட்குறாங்க. அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் நோட் பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வென்ட்ரியில் இருக்கிறவங்க மெட்டீரியல் இஷ்யூ நோட் ரைஸ் பண்ணுவாங்க. நான் இந்த பொருள் கொடுத்துருக்கேன், இவ்வளோ குவான்டிட்டியில் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு மெட்டீரியல் இஷ்யூ ரைஸ் பண்ணி திரும்ப ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கொடுப்பாங்க. இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இஷ்யூ ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் 2-3 வாலியாக ப்ரொடக்ஷன்லேருந்து இன்வென்ட்ரிக்கு ஸ்டோர் ஆகும். எப்படின்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் நோட்டு, மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட்டு, மெட்டீரியல் பை ப்ராடக்ட் நோட்டு, அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸ் நோட்டு. ஸோ நேம்லேயே உங்களுக்கு தெரியும் அதோட மீனிங் என்ன சொல்லுது. வேஸ்டேஜ்னா அது ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேஸ்டேஜில் வரும். பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2-3 காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் சேர்ந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரைஸ் ஆகிருக்கும். அது எதிர் ஆல்ரெடி நம்ம கிட்ட இன்வென்ட்ரியில் இருக்கிற ஒரு ஐட்டமாக இருக்கலாம், இல்லை புது ஐட்டமாக கூட நம்மளுக்கு கிரியேட் ஆகலாம். ப்ளஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நோட். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நோட்டில் ஃபைனலைஸராக ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் ரைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரைஸ் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதுதான் ஃபினிஷ் ப்ராடக்ட் நோட். ஸோ அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் நோட் என்ன ஆகும்னா, நம்மளுடைய இன்வென்ட்ரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இன்வென்ட்ரியிலேருந்து நம்மளோட கஸ்டமருக்கு போகும்போது எப்படின்னா, கூட்ஸ் டெலிவரி நோட் மூலியமாக போகும். அதே மாதிரி நம்மளுக்கு வெண்டர் ஒரு பொருள் சப்ளை பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிசீவ் நோட் மூலியமாக ஸ்டாக் உள்ளே வரும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ERP-யோட ஸ்ட்ரக்சர், டாப் டு பாட்டம்.